ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எப்போயுமே சாப்பிட்ற டிஷ் ஒன்று தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். என்னென்னா நூடுல்ஸ். இதை எந்த நாளும் செய்கிற மாதிரி இல்லாமல் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் செய்வோம். என்னடா நூடுல்ஸில் எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன்னு யோசிப்பீங்க. நியூ மெத்தட் ஒன்றுக்கு நாங்கள் செய்வோம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு நாங்கள் ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் இந்த நூடுல்ஸை உங்களுக்கு டோஃபு போட்டு தான் செய்ய போகிறேன். டோஃபுண்டா என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இது சோயா பீன்ஸால் செய்கிறது. நாங்கள் பன்னீர் செய்வோமே அதை மாதிரி தான் இது டோஃபு. இது ப்ரோட்டீன் தான் இதில் கூட இருக்குது. அடுத்து ஃபைபர், கால்சியம் எல்லாம் மிக்குது. யாருக்கெல்லாம் இந்த மீட் ஜாதி தின்ன விருப்பம் இல்லையோ, மீட் ஜாதி தின்னாத கழிக்கிறாங்களோ அவங்களுக்கு இது நல்ல ஒரு சாப்பாடு. இதை நாங்கள் குக் பண்ண முந்தி கொஞ்சம் உப்பு தண்ணியில் கொஞ்சம் லைட்டாக பாயில் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பிறகு குக் பண்ணுறது நல்லா. இது சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுக்கலும். அவங்களுக்கு பயப்படாமல் 10 மந்த்ஸ்லேருந்து கொடுக்கலும். 10 மந்த்ஸுக்கு கொடுக்க வேணாம், அப்போ அவங்களுக்கு டைஜஸ்டிங் ஆகாது. ஸோ நீங்கள் 10 மந்த்ஸுக்கு பிறகு கொடுக்கலும். ஆனால் இது சுகர் ஃப்ரீ, சால்ட் ஃப்ரீ சுட்டி பெரிய ஆட்களுக்கும் நல்லா தின்னலும். ப்ரெஷர் பேஷண்ட்ஸ், கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் தின்னலும். ஸோ நாங்கள் இப்போ இதை செய்வோம். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் டோஃபு கறியை செஞ்சுக்கொள்வோம். இதுக்கு ஒரு பேனை வச்சு ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் எப்போவுமே என்ன ஃபுட் செய்ய போக்கலையும் ஆயில் கொஞ்சம் லெஸ்ஸாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் கூடினா கறி டேஸ்ட் ஆகுன்றது எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ அதனால் ஆயிலை அளவாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இந்த டோஃபுவை போட்டுக்கொள்வோம். நாங்கள் போட்டு இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். இது ஒரு பன்னீர் மாதிரி நல்ல டேஸ்டான டிஷ். மிச்சம் ப்ரோட்டீனிக்கு இதில். ஸோ அதனால் நல்லா எல்லாருக்குமே சாப்பிடலாம். இப்போ நான் நூடுல்ஸ் ஒரு பக்கத்தில் பாயில் ஆக ஒட்டிக்கிறேன். நல்லா வாட்டர் பாயில் ஆகணும். பாயில் ஆகின பிறகு அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் சால்ட்டும் சேர்த்து நூடுல்ஸை நான் அவிக்க போட்டிக்கிறேன். இப்போ நான் இன்னொரு பட்டொண்டுக்கு 150 கிராம்ஸ் மட்டுக்கு ஆனியன் நான் ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மட்டுக்கு ஆட் பண்ணி வதங்க போட்டிக்கிறேன். இப்போ இது ரெண்டும் ஒரே டைமில் வதங்கி கொண்டிருக்குது. இன்றைக்கி டக்குன்னு செய்ய வேண்டிய நிலைமை. ஸோ அதனால் மிச்சம் விவரமாக காட்டல, பட் நல்லாவே எல்லாம் நான் சொல்லித்தருவேன். இப்போ இது ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆகணும். ஆனியன்ஸும் ஃப்ரை ஆகணும், இந்த டோஃபுவும் ஃப்ரை ஆகணும். இப்போ இது ஆனியன் ஃப்ரை ஆகிக்கிற டைமில் நாங்கள் இப்போ இதுக்கு டொமாட்டோவை ஆட் பண்ணிக்கொள்வோம். டொமாட்டோ ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் நல்லா நாங்கள் வதக்கிக்கொள்ளணும். அதோட டோஃபும் கொஞ்சம் ஃப்ரை ஆகி கொண்டிருக்குது. இப்போ இது போதும் ஃப்ரை ஆகினது. இப்போ இதை நான் ஒரு இந்த டிஷ்ஷில் போட்டு செட் பண்ணி அங்கிட்டு வச்சுக்கிறேன். இப்போ இந்த கறி நல்லா இந்த வதங்கி கொண்டிருக்குது. இப்போ இது வதங்கின கறியை நான் எடுத்து அதை பிளெண்டர் ஜாரில் போட்டு நான் கொஞ்சம் பிளெண்ட் பண்ண போகிறேன். இப்போ இதை பிளெண்ட் பண்ணி பியூரி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அதே கடாய்க்கு நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி அதுக்கு ரம்ப துண்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இதில் பச்சை வாடை போட மட்டும் பொரிச்ச உடனே இதுக்கு நாங்கள் பட்டை 2 துண்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா பொரியணும். இது பொரியிற போது இப்போ நாங்கள் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிற டொமாட்டோ அண்ட் ஆனியன் பியூரியை அதில் போட்டுக்கொள்வோம். இப்போ ஐக்கிய நான் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோடைய போதுமான அளவு சால்ட்டும் போட்டுக்கொண்டேன், அதை காட்ட கிடைக்கல. இப்போ நான் இதுக்கு டர்மரிக் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நல்லா இன்னும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது மிக்ஸ் ஆகினோன்னு இதுக்கு கட் பண்ணி வச்சுக்கிறேன் 2 க்ரீன் சில்லி. அந்த க்ரீன் சில்லியும் இதுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் யோகட்டும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். அதோடு நான் 1/2 கப் வாட்டர் இதுக்கு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் இது பாயில் ஆக போடுவோம்.
கொஞ்சம் பாயில் ஆகினோன்னு இதுக்கு நாங்கள் டோஃபுவை ஆட் பண்ணிக்கொள்வோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டோஃபு ஆட் பண்ணி இப்போ அதுக்கு நாங்கள் கொத்தமல்லி இலை கொரியண்டர் லீவ்ஸ் இருந்துச்சுன்னா அதுலேயும் கொஞ்சம் நல்லா தூவிக்கோங்க. இப்போ எங்கிட்ட கறி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் நூடுல்ஸை பாயில் பண்ணி இப்படி இந்த ட்ரேயில் பரத்தி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே நாங்கள் இந்த டோஃபு மிக்சர் கறியை நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்வோம் ஃபுல்லாக. அதுக்கு மேலே நான் கேப்சிகம் கொஞ்சம் வெட்டி வச்சிருந்தேன் மெல்லிசா, அதையும் தூவிக்கொள்வோம். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு லேயர் நூடுல்ஸ் நான் பரத்திக்கொள்கிறேன். ஸ்ப்ரெட்டாக ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, அந்த கறி கவர் ஆகிற மாதிரி. ஒயிட் சாஸ் கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கிறேன். ஒயிட் சாஸை மேலால் நாங்கள் இதை ஊற்றிக்கொள்வோம். கட்டாயம் ஒயிட் சாஸ் இதுக்கு வேணும், அப்போ தான் டேஸ்ட் ஆகிக்கும். நான் நினைக்கிறேன் உங்களுக்கெல்லாம் ஒயிட் சாஸ் செய்ய தெரியுமெண்டு. இது வந்து மொசரெல்லா சீஸ். அந்த சீஸாலே ஒரு 50 கிராம்ஸ் மட்டும் எடுத்து அதையும் சின்னதாக வெட்டி அதையும் நாங்கள் தூவிக்கொள்ளும். ஸ்க்ரேப் பண்ணி கொள்ளையிலும்டா நல்லா. அதுக்கு மேலே டொமாட்டோ சாஸ் உங்களுக்கு போதுமான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் நிறைய சாப்பிடுவாங்க, சில பேர் அளவாக சாப்பிடுவாங்க, வேண்டிய மாதிரி. அதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் நான் லேசாக தூவிக்கொள்ளணும். அப்போ நல்ல ஒரு ஸ்பைசி ஒன்றும் மனம் ஒன்றும் வரும். இப்போ அவனை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி நாங்கள் இன்னும் 10 மினிட்ஸ் 150 வச்சுக்கொண்டா நல்லாவே போதுமானது. இந்த சீஸ் மெல்ட் ஆக முடித்து தான் வைக்கணும். ஸோ இந்த நூடுல்ஸ் இப்படி செஞ்சு கொடுத்தா பிள்ளைகளும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் உள்ளவங்களுக்கும் டெய்லி ஒரே நூடுல்ஸ் தாண்டி கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு appetite வரும் திங்கிறதுக்கு. ஸோ நான் இது தின்னப்போக்குள்ள நல்ல பிஸ்ஸா டேஸ்ட் மாதிரி மீக்கும், அந்த சீஸ் எல்லாம் போட்டு சுட்டி. சம்டைம்ஸ் இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரே சாப்பாடு ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா வீட்டில் உள்ளவங்க நல்லா திம்பாங்க. ஸோ அதனால் டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நினைக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்கும்ட்டு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க. இதே மாதிரி இன்னும் ரெசிபியோடு நான் உங்களை சந்திப்பேன். ஆனால் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மட்டும் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏண்டா அப்போ தான் என் வீடியோஸ் உங்களுக்கு எந்த நாளும் பார்க்கலும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லவும் மறக்க வேணாம். நல்ல இருந்தாலும் சொல்லுங்கள், சரலாட்டையும் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.